Hello everyone, welcome back to our channel TAF IAS Academy. ஸோ இன்னைக்கு நியூஸ் ஆர்டிகல்ஸ் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் பாருங்கள். வெஸ்ட் ஏஷியா வார் கட்ஸ் இந்தியாஸ் growth அவுட்லுக் டு 6.6%. ஸோ டியூ டு வெஸ்ட் ஏஷியா வார் இந்தியாவுடைய ஃபினான்ஷியல் இயர் 2026-27க்கான growth ரேட் வந்து ரொம்பவே டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் பேங்க். ஓகே, வேர்ல்ட் பேங்க் இந்தியா டெவலப்மெண்ட் அப்டேட் ரிப்போர்ட் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து நம்மளுடைய இந்தியன் எக்கானமி இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் அண்ட் தேர் ரியல் ஜிடிபி க்ரோத், இன்ஃப்ளேஷன், எஃப்டிஐ இன்ஃப்ளோ இதெல்லாம் பற்றி டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அண்ட் இட் இஸ் அ ரிவைஸ்டு ஃபோர்காஸ்ட். அதாவது பிஃபோர் ஈரான் யூஎஸ் வார் வந்துட்டு நமக்கு 7.6% growth rate வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. whereas ஆஃப்டர் த வார் இட் இஸ் ப்ரொஜெக்டட் அட் 6.6%. ஸோ டிக்ளைன் ஆகியிருக்கு. அண்ட் எதனால்? டியூ டு வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ட். ஓகே, அண்ட் செக்டோரல் ஸ்லோ டவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஸ்லோ டு 7.5% வித் ஹையர் இன்புட் காஸ்ட் வெயிங் ஆன் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீசஸ். ஓகே, அண்ட் இன்ஃப்ளேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிபிஐ இன்ஃப்ளேஷன் தான் உங்களுக்கு ரியல் டைம் கேல்குலேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இப்போது 4.9% வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நமக்கு எனர்ஜி குளோபல் லெவல்லையும் நமக்கு எனர்ஜி ப்ரைஸ் வந்து ரொம்பவே ஹைக் ஆகிருக்கு. அண்ட் ஃபுட் ப்ரைஸஸும் அதிகமாகிருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும், நமக்கு க்ரூட் ஆயில் ப்ரைஸ் பெர் பேரல் அதிகமாகுது அப்படின்னா இந்த பக்கம் நமக்கு பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். பட் ஆஸ் ஆஃப் நவ் நம்ம கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் அதை வந்து டேக் கேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா எல்பிஜி ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் நமக்கு ஃபுட் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகுது, டிரான்ஸ்போர்ட் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகுது. எஸ், ஸோ இன்ஃப்ளேஷன் அண்ட் ரைசிங் எஸ்பெஷலி வித் ரிகார்ட் டு ஃபுட் ப்ரைஸஸ் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குது டியூ டு வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ட். வல்னரபிலிட்டிஸ் அண்ட் ரெசிலியன்ஸ், அதாவது நமக்கு மேஜர் இம்பேக்ட் ஆர் ரிஸ்க் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி செக்டார் தான். ஏன்னா வி ஆர் டிபெண்ட் ஆன் எக்ஸ்டர்னல் சோர்ஸஸ் ஃபார் அவர் எனர்ஜி நீட்ஸ். கரெக்டாக இந்தியா பொறுத்த வரைக்கும் இன்னும் நம்ம வந்து எனர்ஜி இண்டிபெண்ட் ஆகலை. ஸோ அது வந்து ஒரு மேஜர் கன்சர்னாக இருக்குது. ரெண்டாவது ரெமிட்டன்ஸ் கன்சர்ன்ஸ். உங்களுக்கே தெரியும், கல்ஃப் கண்ட்ரீஸில் நம்ம இந்தியன் டயஸ்போரா நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. கரெக்டாக எஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 10 lakhs பீப்புள் கிட்ட வந்து நம்ம இந்தியன் டயஸ்போரா கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்காங்க. ஸோ அவங்க இந்தியாவுக்கு சென்ட் பண்ணக்கூடிய ரெமிட்டன்சஸ் அது வந்து குறையுது. ஏன் ரெமிட்டன்சஸ் குறையுது? வார் ஜோன்ஸ், வார் ஏரியாஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அங்கே ஜாப் எம்ப்ளாய்மெண்ட்டுன்ற ஒன்றே கேள்விக்குறியாக இருக்கும். ரெண்டாவது அப்படியே இருந்தாலும் லே ஆஃப்ஸ் இந்த டைமில் நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ இன்கம் வந்து அங்கே அவங்களுடைய சர்வைவல், அவங்களுடைய நீட்ஸ் அப்படின்னா அதுக்கே வந்து சரியாக போயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அண்ட் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு லே ஆஃப்ஸ் நடக்கிறதுக்கான சான்சஸ் தான் நிறையா இருக்குது. வேலை இழந்து வேலை இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள். ஓகே, ஸோ ரெமிட்டன்சஸ் லோ ஆகுறது. அண்ட் ஆல்சோ ஃபிஸ்கல் ப்ரெஷர்ஸ், அதாவது நமக்கு சப்சிடிஸ் ஆன் ஃபியூவல் அண்ட் ஃபர்டிலைசர் சப்சிடி. ஏன்னா ஃபர்டிலைசரும் நம்ம இம்போர்ட் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் ஃபர்டிலைசருக்குரிய ரா மெட்டீரியலாக இருக்கட்டும், அதுக்குமே நேச்சுரல் கேஸ் தேவை. ஸோ நம்ம இம்போர்ட்டு தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக, ஸோ அது வந்து எக்ஸ்டர்னலாக இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் ஃபர்தராக நம்ம இங்கே இன்சைட் விதின் கண்ட்ரி டொமஸ்டிக்காக ப்ரொவைட் பண்ணுறது பார்த்திங்கன்னா சப்சிடிஸ் மானியமில் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த சப்சிடி பில் வந்து கவர்மெண்ட்டுக்கு அதிகமாகுது. ஸோ இட் இஸ் டிரெக்ட்லி புட்டிங் அ ப்ரெஷர் ஆன் அவர் ஃபிஸ்கல் பாலிசி. ஓகே, ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன் எஃபர்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் எடுத்துகிட்ருக்க, அதாவது ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை எந்த அளவுக்கு குறைக்கணும்னு பார்த்துட்ருக்குற அதுக்கான எடுத்துகிட்ருக்க முயற்சியெல்லாம் கொஞ்சம் திருப்பி ரிவர்ஸில் போகிற மாதிரி இப்போ வந்து சுச்சுவேஷன் இருக்குது. அண்ட் சில்வர் லைனிங், அதாவது டிஸ்பைட் த ஸ்லோ டவுன் இந்தியா இஸ் ஸ்டில் among the world's fastest growing major economies and it is being supported by strong forex reserves. Forex reserves பொறுத்த வரைக்கும் இந்தியா ஸ்டில் ஹேஸ் 690, ஆல்மோஸ்ட் ஒரு $700 billion வந்து இந்தியா ஸ்டில் ஹோல்ட்ஸ் இன் இட்ஸ் ரிசர்வ்ஸ். ஓகே, அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் டொமஸ்டிக் டிமாண்ட் இன்னும் நமக்கு இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ டெஸ்பைட் இன்ஃப்ளேஷன் நமக்கு டொமஸ்டிக் டிமாண்ட் வந்து இன்னும் குறையாம தான் இருக்குது. ஸோ அதனால் we are able to face this situation. Okay, so that's all about this report of World Bank. Next news பாருங்க, reigning in medicine prices despite war impact on inputs.
சேஸ் அஃபிஷியல்ஸ். ஓகே. அகெயின் வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால நம்ம இது வரைக்கும் அஃபெக்ட் ஆன செக்டர் எல்லாமே நம்ம கவர் பண்ணிகிட்டே இருக்கோம் கரெக்டாக. டைம் அண்ட் அகெயின் அது வந்து பாஸ்மதி ரைஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை டீ எக்ஸ்போர்ட்டர்ஸாக இருக்கட்டும், காஃபி எக்ஸ்போர்ட்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டே தான் இருக்கோம். ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டே தான் இருக்கோம். எல்லோரும் எந்தெந்த செக்டார்லாம் அஃபெக்ட் ஆகிருக்குன்னு. இப்போது நமக்கு மெடிசன் செக்டர், அதாவது நமக்கு ட்ரக்ஸ் தயார் பண்ணுறாங்க இல்லையா, ஃபார்மசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், அவங்க வந்து எப்படி அஃபெக்ட் ஆகிருக்காங்க? அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ், அவங்களுக்கு தேவைப்படுற ரா மெட்டீரியல்ஸ் என்ன? மருந்து தயாரிக்க ஒன்று வந்து அந்த சால்வெண்ட், அதுவுமே கெமிக்கல் காம்போனண்ட் தான். ஸோ நம்ம அந்த மருந்து தயாரிக்கிறதுக்கு அதில் சால்வெண்ட்ஸாக யூஸ் பண்ணக்கூடியது. இன்னொன்று ஏபிஐ அப்படின்னு சொல்லுவோம், ஆக்டிவ் ஃபார்மக்யூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு. ஸோ என்னது? ஆக்டிவ் ஃபார்மசியூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ், அதுவுமே நமக்கு கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் தான். ஸோ அதனுடைய இம்போர்ட்டும் நம்ம அந்த இன்புட்டுமே நம்ம இம்போர்ட் தான் பண்ணுறோம். ஸோ அது அஃபெக்ட் ஆகுது. ஸோ இதனால் நமக்கு மெடிசன் ப்ரைஸஸ் வந்து ஓவராலாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் அதில் இன்டர்வீன் பண்ணுறதுனால நமக்கு மெடிசன் ப்ரைஸஸ் வந்து இன்னும் ஹைக் ஆகாமல் இருக்குது. ஓகே. ஸோ சப்ளை செயின் சேலஞ்சஸ் அண்ட் கவர்மெண்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ மேஜர் இஷ்யூ என்ன? நமக்கு சால்வெண்ட்ஸ், இந்த கிரிட்டிக்கல் மருந்து தயாரிக்கிறதுக்கு தேவையான கிரிட்டிக்கல் இன்புட்ஸான சால்வெண்ட்ஸ், அமோனியா, ஏபிஐ இதெல்லாம் வந்து இதனுடைய சப்ளை வந்து டிஸ்ரப்ட் ஆகுது. Why? Because it is due to the West Asian conflict. And மேஜராக ஷார்ட்டேஜ் ஆகுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா மெத்தனால் அண்ட் பியூட்டனால். தீஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் ப்ரொடியூசிங் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகே. அண்ட் அந்த சப்ளை வந்து ரொம்பவே அடி வாங்கியிருக்கு. அண்ட் அலுமினியம், நமக்கு ஃபார்மசியூட்டிக்கல் பேக்கேஜிங்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தின் அலுமினியம் ஃபாயிலில் தானே இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான அலுமினியம் அதையும் நம்ம இம்போர்ட் தான் பண்ணுறோம். ஸோ அதனுடைய சப்ளையும் கம்மியாகியிருக்கு. அண்ட் இந்த இடத்துல தான் நமக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மசியூட்டிக்கல்ஸ் என்ன பண்ணுறாங்க? தே ஆர் coordinating with Ministry of Natural Gas, Petroleum and Natural Gas to secure inputs like propylene from domestic refineries. Okay. ஸோ டொமெஸ்டிக் லெவலில் நம்ம எப்படி வந்து இன்புட்ஸை வந்து ப்ரொக்யூர் பண்ணலாம் அப்படின்றதுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மசியூட்டிக்கல்ஸ் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ டொமெஸ்டிக் சப்போர்ட்னு பார்க்கல நமக்கு கம்பெனிஸ் லைக் அஸ்ஸாம் பெட்ரோகெமிக்கல்ஸ், ஜிஎன்எஃப்சி இவங்க எல்லாம் வந்து மெத்தனால் சப்ளை கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக, அதாவது நமக்கு தேவைப்படுற இன்புட்ஸை விதின் கண்ட்ரி டொமஸ்டிக்கலாக எப்படி சோர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி அவுட்லுக். ஸோ நமக்கு இன்புட் காஸ்ட் என்ன தான் ரைஸ் ஆனாலும் நமக்கு அங்கே சீனியர் ஆஃபீஸில் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மசியூட்டிக்கல்ஸில் பார்க்குறோம் இல்லையா, அவங்கள்ட்ட இருந்து நமக்கு ஒரு அஷூரன்ஸ் கிடச்சிருக்கு. நம்ம ஃபார்மசியூட்டிக்கல் ட்ரக்ஸில் வந்து இன்னும் எந்த அளவுக்கும் வந்து ப்ரைஸ் ரைஸ் வந்து கொண்டு வரல, வி ஆர் ட்ரைங் டு மேனேஜ் ஆன் அவர் ஓன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ த கவர்மெண்ட் இஸ் க்ளோஸ்லி மானிட்டரிங் தி அவைலபிலிட்டி ஆஃப் மெத்திலேட்டட் அமோனியம் ப்ராடக்ட்ஸ் அண்ட் அதர் இன்டர்மீடியேட்ஸ் டு ப்ரிவெண்ட் எனி ப்ரொடக்ஷன் ஹால்ட். ஸோ தட் நம்ம வந்து ப்ரைஸையும் கொஞ்சம் ஸ்டேபிளாக வச்சுக்க முடியும். அண்ட் பேக்கேஜிங் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ட்ரைங் டு ரெஸ்டோர், அதாவது அலுமினியம் சப்ளை தானே நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ அலுமினியம் சப்ளை வந்து கொஞ்சம் வந்து ரெஸ்டோர் பண்ணுறதுக்கும் தே ஆர் taking efforts and that would be normalized within a week னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் த கோர் கோல்? மெயின்டைனிங் அன் uninterrupted supply of essential inputs to keep medicine affordable and accessible for consumers. ஸோ கவர்மெண்ட்டுடைய மேஜர் நோக்கம் என்ன? மெடிசன்ஸுடைய விலையை அஃபோர்டபுளாகவும் வச்சுக்கணும், அட் த சேம் டைம் அக்சசபிளாகவும் வச்சுக்கணும். கன்சியூமர்ஸ்க்கு எந்த விதமான தட்டுப்பாடும் வந்துடக்கூடாது. கரெக்டாக? ஸோ அதுதான் கவர்மெண்ட்டுடைய மேஜர் கோல். அதுக்காக இந்த தேவைப்படக்கூடிய அந்த ரா மெட்டீரியல்ஸ், அந்த இன்புட்ஸ்க்கு எந்த விதமான தடங்களும் வந்துடக்கூடாது. அதனுடைய சப்ளை வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிறதுக்கான எஃபர்ட்டை கவர்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க. ஓகே. That's all about this one. Next news பாருங்க. Iran war doubles Russia's main oil revenue to $9 billion in April. ஸோ எஸ், நமக்கு உங்களுக்கே தெரியும், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸில் இருந்து தான் நமக்கு ஆயில் சப்ளைன்றது ஆல்மோஸ்ட் மல்டிபிள் பேரல்ஸ் வந்து வெளியே வேர்ல்டு லெவலில் போயிட்டுருக்கு சப்ளை எல்லா கண்ட்ரீஸ்க்குமே. பட் ஒன்ஸ் தட் ஸ்ட்ரெயிட் இஸ் க்ளோஸ்ட், நம்ம வந்து வி ஆர் ட்ரைங் டு டைவர்சிஃபை அவர் சோர்சஸ். லைக் ஈவன் இந்தியா இஸ் ட்ரைங் டு டைவர்சிஃபை சோர்சஸ். ஸோ அதே தானே மற்ற கண்ட்ரீஸும் யோசிப்பாங்க. ஸோ அப்படி நம்ம ஒரு ஆப்ஷனாக நம்ம ஆல்ரெடி ரஷ்யாட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். பட் டியூ டு யூஎஸ்
நமக்கு அக்ரிமெண்ட் போட்ட டைமில் ரஷ்யா கிட்ட பை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்ம ரஷ்யா கிட்ட பை பண்ணுற அளவை வந்து கம்மி பண்ணிட்டோம். பட் ஆஃப்டர் யூஎஸ் வெய்வர் அகெயின் நம்ம ரஷ்யா ஆயிலை நோக்கி போனோமா, அதே மாதிரி மற்ற கண்ட்ரீஸும் ரஷ்யா ஆயில் நோக்கி வந்திருப்பாங்களா. ஸோ அதனால் ரஷ்யாவுக்கு வரக்கூடிய மெயின் ஆயில் டேக்ஸ் ரெவென்யூ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டபுள் ஆகி இருக்குது. ஓகே, ஸோ லிட்ரலி அதுக்குரிய டிமாண்டும் அதிகமாக இருக்குது. இதனால் குளோபல் லெவலில் ரஷ்யாவுடைய அந்த யுரல் க்ரூடோட பெர் பேரல் ப்ரைஸுமே வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ எதனால்? டியூ டு த க்ளோஷர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ். ஓகே, ஸோ பாருங்கள், யூஎஸ் இஸ்ரேல் ஈரான் வாரில் ரஷ்யா இஸ் கைண்ட் ஆஃப் பெனிஃபிட்டிங் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ரஷ்யாவுடைய எக்கனாமிக் சுச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேர்ஸ்டான நிலைமையில தான் இருக்காங்க. எதனால்? டியூ டு ரஷ்யா யூக்ரைன் வார். அண்ட் யூக்ரைன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அட்டாக்லாம் மெயினாக ரஷ்யாவுடைய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. ஸோ ரஷ்யாவுடைய பட்ஜெட் டெஃபிசிட்ன்றது இன்னுமே $4.58 ட்ரில்லியன் தான் இருக்குது. ஸோ டெஸ்பைட் தட் சிச்சுவேஷன் நமக்கு இந்த ஆயில் ரெவென்யூன்றது ரஷ்யாவுக்கு இட்ஸ் அ வின்ஃபால் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, ஸோ அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். இந்தியன் டீம் டு விசிட் யூஎஸ் திஸ் மந்த் டு டிஸ்கஸ் ட்ரேட் டீல் கரண்ட்லி ஸ்டக் இன் லிம்போ. ஓகே, ஸோ இது நமக்கே தெரியும் இல்லையா, யூஎஸ் அண்ட் இந்தியா வந்து இன்டரிம் ட்ரேட் டீல் வந்து சைன் பண்ணியிருந்தோம். பட் அதுக்கப்புறம் நமக்கு வந்து யூஎஸ்னுடைய சுப்ரீம் கோர்ட், ஃபெடரல் கோர்ட் வந்துட்டு நிறைய மிஸ்டர் ட்ரம்ப் போட்ட டேக்ஸஸ்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக் டவுன் பண்ணியிருப்பாங்க. அகெயின் வந்து யூஎஸ் வந்து வேறு ஒரு லா மூலமாக ஒரு 10% டேரிஃப் வந்து போட்டிருப்பாங்க எக்ஸ்டர்னல் ஃபாரின் கண்ட்ரீஸ் மேலே. அண்ட் ஆல்சோ ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன், அதாவது மற்ற கண்ட்ரீஸ் கூட நடக்கக்கூடிய ட்ரேட் ரிலேட்டட் இன்வெஸ்டிகேஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. லைக் எஸ்பெஷலி நமக்கு மற்ற எக்கானமிஸ்னு இன்க்ளூட் பண்ணும்போது இந்தியாவுடைய ட்ரேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி வந்து செட்டப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூனால் நம்மளுடைய யூஎஸ் இந்தியா இன்ட்ரீம் ட்ரேட் டீல் வந்து ஸ்டக் ஆகி நிற்கிது. ஸோ இப்போது நமக்கு இந்தியன் டீம் வந்து யூஎஸை விசிட் பண்ணுறப்போ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ லெட் அஸ் see எப்படி இந்த மீட்டிங் போகுது அண்ட் ஃபர்தராக அந்த டீல் வந்து நமக்கு ஃபீஸிபிள் ஆகுதா இல்லையான்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நியூஸ் பாருங்கள். இதில் நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. பட் நமக்கு டியூ டு இரான் யூஎஸ் வார், ஈரானுடைய எக்கானமிக் சிச்சுவேஷன் எந்த அளவுக்கு வேர்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் தான் இது. அதாவது நமக்கு இந்த வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே, ஈவன் பிஃபோர் வார், நமக்கு ஈரானுடைய எக்கானமி பார்த்திங்கன்னா ரொம்பவே வீக்காக தான் இருந்திருக்கு. பட் நவ் இட் ஹாஸ் பிகம் வெரி வேர்ஸ் அப்படிங்கிறத இந்த நியூஸ் ஆர்டிக்கல் வந்து சொல்லுது. இன்ஃப்ளேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100% இன்ஃப்ளேஷன், 1000% இன்ஃப்ளேஷன் அப்படின்னு நமக்கு அவங்க ரியால்ஸ்லாம், இப்போ ஒரு ப்ரெட்டோட விலையே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நம்ம டாலர்ஸ்க்கு சொல்லணுன்னா $0.75, ஒரு 30 டைம்ஸ் கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு 700,000 கொடுத்து வாங்கின ரியால்ஸ் கொடுத்து வாங்கின இடத்துல ஆல்மோஸ்ட் ஒரு 1 மில்லியன் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. எது ஒரு பேக்கெட் ப்ரெட்டே. ஸோ பப்ளிக் பிளேசஸில் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அதை எடுத்துகிட்டு போகிறதுக்குமே பயமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்கானமிக் சிச்சுவேஷன் ஆஃப் ஈரான் இஸ் வெரி வர்ஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஒன்றும் கிடையாது. மாஸ் லே ஆஃப்ஸ் தான் சொல்ல போனால் நடந்துகிட்ருக்கு. எல்லா கம்பெனிஸையும் மூடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து நிறையா போயிட்டுருக்கு. ஸோ எஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். ஃபிலிப்பீன்ஸ் ஓப்பன்ஸ் கீ கோஸ்ட் கார்ட் பேஸ் இன் டிஸ்பியூட்டட் சவுத் சைனா சி. நமக்கு சவுத் சைனா சி டிஸ்பியூட் பற்றி நல்லாவே தெரியும், கரெக்டாக? அதில் அப்பார்ட் ஃப்ரம் சைனா, ஃபிலிப்பீன்ஸ் நிறைய கண்ட்ரீஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. ஏன்னா சவுத் சைனா சீல அங்கே இருக்கக்கூடிய குட்டி குட்டி ஐலண்ட்ஸ், அதனுடைய அந்த டெரிட்டரிஸை கிளைம் பண்ணுறதுக்கு நிறைய கண்ட்ரீஸ் இருக்குது. அண்ட் மொத்தமாகவே நம்ம சைனா வந்து 9 லைன் வந்து ஃபார்ம் பண்ணி அது ஃபுல்லாகவே சைனாவுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது அந்த மாதிரி ஒரு டிஸ்பியூட்டட் ஐலண்ட் ஏரியாவில் ஃபிலிப்பீன்ஸ் வந்து அவங்களுடைய கோஸ்ட் கார்ட் பேஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஐலண்டோடைய நேம் பார்த்தீங்கன்னா திட்டு ஐலண்ட் ஆர் பேகியஸா. ஓகே, இது வந்து இட்ஸ் அ டேட்போல் ஷேப்ட் ஐலண்ட் இன் த ஸ்ப்ராட்லி ஐலண்ட்ஸ் செயின். ஸ்ப்ராட்லி ஐலண்ட்ஸ் டிஸ்பியூட்னே சொல்லுவோம். ஸோ ஃபிலிப்பீன்ஸ் வந்து அது தங்களோட டெரிட்டரியும் கிளைம் பண்ணுறாங்க. பட் சைனா இஸ் சேயிங் இட்ஸ் தேர்ஸ். ஓகே, ஸோ அங்கே இருக்கக்கூடிய திட்டு ஐலண்டில் தான் வந்துட்டு நமக்கு
இந்த கோஸ்ட் கார்ட் பேஸ் வந்து ஃபிலிப்பீன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, இட் இஸ் த லார்ஜஸ்ட் ஆஃப் த 9 ஃபீச்சர்ஸ் ஆக்குபைட் பை தி ஃபிலிப்பீன்ஸ் இன் த சவுத் சைனா சி அண்ட் த ஒன்லி ஒன் வித் சிவிலியன் பாப்புலேஷன். ஆல்மோஸ்ட் ஒரு 400 பீப்புள் வந்து அங்கே இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இட் இஸ் த ஒன்லி ஒன் வித் அ சிவிலியன் பாப்புலேஷன். அண்ட் இப்போ எதுக்காக அங்கே வந்து கோஸ்ட் கார்ட் மானிட்டரிங் பேஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க? to track Chinese vessel movements with advanced radar and satellite technology, just to track Chinese vessel movements. Okay, and இதனுடைய name locally called Pagesa, which means hope in Tagalog. அதாவது Tagalog அப்படிங்கிறது தான் அங்கே பேசக்கூடிய லாங்குவேஜ். ஓவராலாக ஃபிலிப்பீன்ஸில் நமக்கு ஃபிலிப்பினோ தான் மேஜர் லாங்குவேஜ். பட் அந்த ஃபிலிப்பினோவுக்கு ஒரு பேஸ் லாங்குவேஜ் வந்து இந்த டேக்லாக் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ பேகேசான்றதுக்கு ஹோப் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் திட்டு ஐலாண்ட். உங்களுக்கு லொக்கேஷன் அண்ட் பிளேசஸ் அண்ட் லொக்கேஷன்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸில் வந்து உங்களுக்கு திட்டு ஐலாண்ட் எங்கே இருக்குது, ரீசெண்ட்லி சீன் இன் நியூஸ் அப்படின்னு கேட்டால் யூ ஷுட் நோ. ஓகே, அண்ட் வித் ரிகார்ட் டு சவுத் சைனா சி டிஸ்பியூட், China claims nearly the entire sea via its 9-dash line. எஸ் பார்த்தோமா, அதில் வந்து எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் அந்த டிஸ்பியூட்டில் இன்வால்வ் ஆகுது? ஃபிலிப்பீன்ஸ், வியட்நாம், மலேசியா, தாய்வான் அண்ட் ஈவன் ப்ரூனை. இவங்களுடைய ஐலாண்ட் டெரிட்டரிஸ் எல்லாமே சைனா கிளைம் பண்ணி தன்னோடது அப்படின்னு சொல்லி தான் 9-dash லைனை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எல்லா கண்ட்ரீஸ் கூடயுமே இண்டிவிஜுவல் டிஸ்பியூட்ஸில் சைனா வந்து இருக்காங்க. ஓகே, அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ்னு பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் அந்த சவுத் சைனா சி ட்ரேட் ரூட், சவுத் சைனா சி பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கிரிட்டிக்கல் குளோபல் ட்ரேட் ரூட். ஆல்மோஸ்ட் ஒரு $3 trillion அங்கே வருஷம் ட்ரேடிங் வந்து பிஸ்னஸ் வந்து டிரான்சாக்ஷன் வந்து நடந்துகிட்ருக்கு. ஓகே, அண்ட் இட் இஸ் ஆல்சோ பிலீவ் டு ஹோல்ட் வாஸ்ட் அன்டேப்ட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரிசர்வ்ஸ். ஸோ அதை டேப் பண்ணுறதுக்கு தான் சைனா வந்து நமக்கு எக்ஸ்க்ளூசிவ் எக்கானமிக் ஜோனை தாண்டி, அதாவது மற்ற கண்ட்ரீஸினுடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கானமிக் ஜோன்ஸையும் ஆக்குப்பை பண்ணி 9-dash லைன் அவங்களோடதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, அண்ட் நமக்கு பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் 2016 சைனாவுடைய கிளைம்ஸ் வந்து எந்த விதமான லீகல் பேசிஸுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் சைனா ஆப்வியஸ்லி அதை ரெஸ்பெக்ட் பண்ணலை. ஓகே, அண்ட் திஸ் ரீஜன் இஸ் அ மேஜர் ஃப்ளாஷ் பாயிண்ட் டியூ டு சைனாஸ் ஐலண்ட் பில்டிங், டேர்னிங் ரீட்ஸ் இன்டு மிலிட்ரி பேசஸ். ஓகே, ஸோ நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. ஓகே, டைம் அண்ட் அகேன் நம்ம சவுத் சைனா சி டிஸ்பியூட் பற்றி நியூஸில் வர்றப்போ வி வில் டிஸ்கஸ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன் அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you tomorrow.